நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நல்லா மழை பெஞ்சு கம்மா நிறைய தண்ணி கிடந்ததுன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் கிடக்கிற அழுக்கு துணி, பாய், போர்வை எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டிக்கிட்டு கம்மாய்க்கு கிளம்பிறது. நல்லா துணி துவைச்சிட்டு குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு ரீசன், கம்மாயில் துணி துவைச்சா அழுக்கு அப்படி போகும் அப்படின்ட்டு. இன்னைக்கு அழுக்கு துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு நானும் என் பொண்ணும் மொட்டை மாடிக்கு வரும்போது எனக்கு அந்த நினப்பு தான் வந்தது. பாப்பா ஸ்கூல் போகும்போது கூட அடிக்கடி வெளியில் போயிட்டு வந்தோம். ஆனால் ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து அநியாயத்துக்கு வெளியில் போக முடியல. வெயிலுமே நல்லா அடிக்கிறதுனால சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு மேலே டப்பில் தண்ணியை பிடிச்சி விளையாடு அப்படின்ட்டா கொஞ்ச நேரம் அவாட்டில் குளித்து விளையாடிட்டு இருப்பா. நான் துணி அலசணும் அப்படின்ட்டு மேலே வரல. அவள் விளையாடிட்டு இருக்கும்போது நம்ம சும்மா தானே உட்காந்துருப்போம். அந்த நேரத்தில் துணி அலசி போட்டுடலான்னு தான் அலசிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் அவளே விளையாண்டு போதும் அப்படின்னு எந்திரிச்சிட்டா. பணியாரம் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது. நான் ஒரு கடை பேரை சொல்லி வீட்டுக்காரரை வாங்கிட்டு வர சொன்னேன். அவங்களும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பணியாரம் பார்த்தீங்கன்னா நல்ல கிரிக்கெட் பந்து மாதிரி இருக்குது. ஏன்டா பணியாரம் வாங்கிட்டு வர சொன்னோன்னு ஆயிடுச்சு. நம்மளே பணியாரம் அழகு போல் செய்வோமே, ஏன் தான் கடையில் வாங்கணுமோ அப்படின்னு நினச்சிட்டு நைட்டே ஊற வச்சு அரைச்சும் வச்சுட்டேன்.